லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அற்புதங்களை செய்கிறவராய் உலாவிக் கொண்டிருந்தார். ஒரு சாதாரண மனிதனாக நம்மை போல இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார். காணக்கூடாத இறைவன், ஒருவரும் பார்த்திராத இந்த தேவன் மனிதர்கள் காணும்படிக்கு நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அதைத்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. காணக்கூடாத இறைவன் மனிதர்கள் காணும்படி நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். 33.5 வருடங்கள் தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 30வது வயதிலிருந்து 33.5 வயது வரைக்கும் 3.5 ஆண்டு காலம் ஜனங்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்தார். அவர் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்தார், பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்தார். ஜனங்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் தேடி சென்று ஜனங்களுக்கு நன்மைகள் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் ஜனங்கள் மத்தியிலே சுற்றி தெரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வேத வசனம் சொல்லுகிறது. நாம் வேதத்தில் 4 சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது இயேசு போன இடமெல்லாம் ஜனங்களுக்கு நன்மைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அவர் செய்த அற்புதங்கள் ஏராளமானவைகள். அந்த அற்புதங்களை எழுதினால் உலகம் கொள்ளாது, அவ்வளவு அற்புதங்களை ஜனங்களுக்கு அவர் செய்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர் செய்த ஒரு அற்புதத்தை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இயேசு கிராமத்திலே போய் அற்புதம் செய்தார், பட்டணங்களிலே அவர் உலாவின பொழுது அற்புதங்களை செய்தார். இயேசு ஜெப ஆலயத்திலே ஊழியம் செய்த போது, பிரசங்கித்த போது அங்கே அற்புதங்களை செய்தார். இயேசு ஒரு மலையின் மீது ஏறினால் அங்கும் அற்புதத்தை ஆண்டவர் செய்து ஜனங்களை மகிழ பண்ணினார். இப்படி அவர் போன இடமெல்லாம் அற்புதங்கள் நடைபெற்றது. ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள், சுகம் பெற்றார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறினது. ஏதோ ஒரு காரியத்திலே பாதிக்கப்பட்ட துக்கப்பட்ட மக்கள் இயேசு போன இடமெல்லாம் அவரை தேடி வந்தார்கள். அந்த மக்களுக்கெல்லாம் அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணினார். அவரை தேடி வராத மக்களை கூட ஆண்டவரே அவளை நேசித்து அவள் மீது அன்பு கூர்ந்து அவளை தேடி சென்று அற்புதங்களை செய்து மகிழ செய்த பல காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மனிதருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, உங்களை நேசித்து உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஏதோ ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த வருத்தம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அது உங்களுடைய வியாதியா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பாவ பழக்கங்கள் நிமித்தமாய் உண்டான ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு குறைவாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு தேவையினாலே நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுடைய துக்கப்படுத்துகிற இந்த வேதனையில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தான் உங்களை சந்திக்க இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லா மக்களையும் நேசிக்கிறவர், எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து அவர் உங்களை மகிழ பண்ண போகிறார். இயேசு செய்த அந்த அற்புதத்தை இப்பொழுது வாசிக்க கேட்டீர்கள். இயேசு ஒரு ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் அந்த ஜெப ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது அங்கே பலர் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை கண்டார். அவளை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியினால் கட்டப்பட்டிருந்த ஒரு பெண், கூனியாக இருந்த ஒரு பெண். அவளால் சற்றேனும் நிமிர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நிமிர முடியாதபடி கோன் விழுந்த நிலைமையில், முருக வளைந்த நிலைமையில்,
கூனியாக காணப்பட்ட ஒரு பெண் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அந்த பெண் அந்த கூட்டத்திற்குள்ளே அமர்ந்திருந்தாள். இயேசு அந்த பெண்ணை கண்டு அழைத்து அவளை தொட்டு ஒரு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். 18 வருஷம் அவளுக்கு வேதனை, 18 வருஷம் அவளுக்கு துக்கம், 18 வருஷம் அதனால் பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை, 18 வருஷம் நிமிர்ந்து நடக்க முடியாதபடி தலை குனிந்தே அவள் நடந்து தன்னுடைய வாழ்க்கையில வேதனையில் கடந்து சென்று கொண்டிருந்த ஒரு பெண். ஆனால் இயேசு அவளை தொட்ட உடனே ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. 18 வருஷ வேதனை மாறுகிறது. அந்த துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுகிறது. அவருடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் ஆண்டவர் மாற்றி அவளை சந்தோஷப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு மாறி போகவில்லை, அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. அவருடைய கரம் இன்றைக்கும் அற்புதம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறது. இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை பாருங்கள். 18 வருஷம் ஒரு அசுத்த ஆவி அவளை கட்டி வைத்திருந்ததாம். கூன் விழுந்த ஒரு நிலைமை, நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு நிலைமை. கோனியாக இருந்த பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். சிலர் கோன் விழுந்த நிலைமையில் நடக்கும் பொழுது நம்மை போல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. தரையை பார்த்து கொண்டே தான் குனிந்து நடக்க வேண்டும். வெகு தூரம் அவளால் தொடர்ச்சியாய் நடக்க முடியாது. நின்று அவள் நடந்து போவதை நான் பார்த்திருக்கிறேன். மிக கடினமான ஒரு வாழ்க்கை. 18 வருஷம் அந்த வேதனையில் இந்த பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த ஊர் மக்கள் சொல்லி இருப்பாள், என்ன பாவம் செய்தாளோ இப்படி கஷ்டப்படுகிறாள் என்று. ஊராருடைய வசை சொல்லுக்கு நடுவில் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். ஒருவேளை சிறு பிள்ளைகள் கூனி என்று பரிகாசம் பண்ணி இருப்பார்கள். மற்றவருடைய பரிகாசத்திற்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். ஆனால் இயேசு அவளை சந்தித்த போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடைபெறுகிறது. அந்த வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவர் மகிழ பண்ணுகிறார். எத்தனை பெரிய சந்தோஷம்! யோசித்து பாருங்கள். 18 வருஷ வேதனை மாறி அந்த ஜபாலயத்தை விட்டு போகும்போது எவ்வளவு சந்தோஷத்தோடு அந்த பெண் போயிருப்பாள். அவருடைய துக்கம் மாறி மகிழ்ச்சி. இனிமேல் நான் கூனி அல்ல, இனிமேல் நான் தலை குனிந்து நடக்க வேண்டியது இல்லை, இனிமேல் யாரும் என்னை பரிகாசம் பண்ண முடியாது, இயேசு எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு கூட அவள் கடந்து சென்றிருப்பாள். அதே காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். அதே விதமான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அது அன்றைக்கு நடந்தது ஐயா, இன்றைக்கு அப்படி நடக்குமா என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் எழும்பலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஹூப்ளி என்கிற ஒரு பட்டணத்திற்கு நாங்கள் ஊழியத்திற்காக சென்றிருந்தோம். இதே மாதிரி ஒரு கூட்டம் அந்த ஹூப்ளியிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த மைதானத்திலே கூட்டத்திற்காக நாங்கள் தேவனுடைய செய்தி அறிவிக்க வந்திருந்த போது அந்த ஜெபம் முடிந்தது. முதல் நாள் கூட்டம் முடிந்து ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி முடித்த போது ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு மேடைக்கு வந்தார். இயேசுவினிடத்தில் அற்புதம் பெற்றவர்கள் நீங்கள் வந்து சாட்சி சொல்லலாம், இயேசு உங்களை தொட்டு விடுதலை கொடுத்திருக்கிறார், சுகம் பெற்றவர்கள் விடுதலை பெற்றவர்கள் மேடைக்கு வாருங்கள் என்று சொன்ன போது ஒரு இளம் வாலிப தம்பியை அழைத்து கொண்டு ஒரு தகப்பனார் மேடைக்கு வந்தார். அவர் சொன்ன சாட்சி ஆச்சரியமானது. அவர் ஒரு கிராமத்தை சார்ந்தவர், படிப்பறிவில்லாத ஒரு ஏழை மனிதர். அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பிறக்கும் பொழுதே, குழந்தையாக இருக்கும் பொழுதே அவனுடைய கழுத்தின் பின்பகுதியில் அந்த எலும்பு பகுதியில் ஒரு சின்ன கட்டி ஒன்று காணப்பட்டதாம். அவன் வளர வளர அந்த கட்டியும் வளர்ந்து கொண்டே வந்தது. அது நிமித்தம் மற்ற குழந்தைகளைப் போல நிமிர்ந்து உட்கார முடியாது, நிமிர்ந்து நடக்க முடியாது, கூன் விழுந்த ஒரு நிலைமையில் தான் அவனுடைய சரீரம் காணப்பட்டது. மருத்துவர்கள் பரிசோதித்த பொழுது அது கழுத்தின் கீழ் பகுதியில் அந்த முதுகு தண்டு பகுதியில் இருக்கிறது. அது ஆபரேஷன் பண்ணினாலும் ஆபத்தானது, கொஞ்ச நாட்கள் ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொல்லித்தான் அனுப்பினார்கள். ஆனால் பாருங்கள், அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து அந்த முதுகிலே அவனுடைய கழுத்துக்கு கீழே ஒரு பெரிய அளவில் இருந்தது. ஆகவே அவனால் நிமிர்ந்து நடக்க முடியாது. கூனி குறுகி கூன் விழுந்து தரையை பார்த்து கொண்டுதான் நடக்க முடியும். இப்படியே பல வருஷங்கள் ஆகிவிட்டது. தன் மகனை நினைத்த அந்த தகப்பனுக்கு மிகுந்த ஒரு துக்கம். மருத்துவர்களும் இப்படி சொல்லுகிறார்கள், என் பிள்ளை இப்படி இந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அந்த உள்ளத்தில் ஒரு பெரிய துக்கம். அப்பதான் யாரோ ஒருவர் இந்த நோட்டீஸை கொண்டு கொடுத்திருக்கிறார்கள்.
இயேசு விடுதலை கொடுக்கிறார் என்கிற அந்த நோட்டீஸை பார்த்த பொழுது, அதில் உள்ள சாட்சியை வாசித்த பொழுது, சரி நம்முடைய பிள்ளை அழைத்து கொண்டு போகலாம் என்று சொல்லி அந்த தகப்பனார் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். முதலாய் இப்படி ஒரு கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். ஜனக்கூட்டத்தோடு வந்து அமர்ந்து கொண்டார். நான் பிரசங்கம் பண்ணுகிற நான் யார் என்று அவருக்கு தெரியாது. யாரோ ஒருவர் இயேசு பற்றி சொல்லுகிறார், அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். கவனமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். இயேசு அற்புதம் செய்கிறவர், விடுதலை தருகிறவர் என்கிற அந்த செய்தியை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். ஜெப நேரம் வந்தது. செய்தி முடிந்து ஜெப நேரம் வந்தது. தன் மகனுக்காக கண்ணீரோடே அவர் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். இயேசுவே, என் மகனுக்கு ஒரு அற்புதம் செய்யும். என்னுடைய மகனுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை தாரும். நாங்கள் இந்த துக்கத்தில் இத்தனை வருஷ காலம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமே, என் மகனுக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்பதாக அவர் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்தது பாருங்கள். இயேசு அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த தகப்பனாருடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், அந்த வித்தியாசம் எல்லாம் இயேசுவுக்கு பார்க்க தெரியாது. அவர் இயேசுவை விசுவாசத்தோடு கூப்பிட்டபடியினால் உடனே அந்த ஜெபத்தை இயேசு கேட்டார். ஆண்டவருடைய கரம் இறங்கி அந்த மகனை தொட்டது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த கட்டி இமை பொழுதிலே மறைந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அற்புதமான சுகத்தை இயேசு கொடுத்தார். அந்த மகன் முதலாக நிமிர்ந்து நின்றான். அந்த மகனை அழைத்து கொண்டு மேடைக்கு ஓடி வந்தார். ஐயா, என் மகனை பாருங்கள், அவனுடைய கழுத்தில் இருந்த அந்த கட்டி மறைந்தது. கோன் விழுந்த நிலைமையில் கோணனாக இருந்தவன் நிமிர்ந்து நிற்கிறான். இப்போதான் முதல் முறையாக வாழ்க்கையிலே நிமிர்ந்து நிற்கிறான் என்று மகிழ்ச்சியோடு கூட அந்த தகப்பனார் கூறினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார். நீங்களுக்கு எந்த காரியங்களை துக்கப்படுத்தி கொண்டிருந்தாலும் அதில் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலே விசுவாசியுங்கள். அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். சரி, அதற்கு முன்பாக இந்த அற்புதத்தை கவனமாய் நீங்கள் பார்த்தால் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அருமையான சுபாவங்கள் இந்த அற்புதத்திலே வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நாம் வணங்குகிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நாம் தொழுது கொள்ளுகிற அந்த தேவன் எப்படிப்பட்டவர், நாம் யாரை ஆராதிக்கிறோமோ அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை அறிந்து நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுதுதான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லாரை விட அவர் வித்தியாசமானவர். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கடவுள் நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆனால் இயேசு வித்தியாசமானவர். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனமாய் பார்த்தால் அவர் வித்தியாசமானவர் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அவர் எப்படி வித்தியாசமானவர்? அந்த 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 12, 13 வசனங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு அந்த பெண்ணை கண்டு அதோடு அவர் போய்விடவில்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் ஆண்டவர் அவளை அழைத்தார். மகளே, நீ எழுந்து என்னிடத்தில் வா. என் ஆண்டவர் குறிப்பாக அவளை கூப்பிடுகிறார். என்னிடத்தில் வா, என் அருகிலே நீ வா என்று அந்த மகளை தேவன் அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அழைக்கிற ஒரு தேவன். வேதனையோடு இருக்கிறவங்களை பார்த்துவிட்டு அப்படியே போய்விடுகிறவர் அல்ல. துக்கத்தோடு இருக்கிறவங்களை பார்த்துவிட்டு அப்படியே போகிறவர் அல்ல. இயேசு நம்மை காண்கிறவர் மாத்திரமல்ல, அழைக்கிற ஒரு தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த இயேசு உங்களை அழைக்கிறார். வேதனையோடு வந்திருக்கிற உங்களை அவர் அழைக்கிறார். வியாதியோடு வந்திருக்கிற உங்களை அவர் அழைக்கிறார். கட்டுகளோடு வந்திருக்கிற உங்களை அவர் அழைக்கிறார். பாதிக்கப்பட்ட நிலைமையில் துக்கத்தோடு வந்திருக்கிற உங்களை அவர் அழைக்கிறார். என்னிடத்தில் நீ வா.
அவள் இயேசுவுடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தை தான் கேட்டுக் கொண்டிருக்கிறாள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்து என்னிடத்திலே வா, என் அருகிலே நீ வா என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டுமானால் அவருடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து அவரிடத்திலே நீங்கள் வர வேண்டும். அவர் உங்களை அழைக்கிற ஒரு தேவன். யார் வேண்டுமானாலும் இயேசுவண்டை வரலாம். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவருக்கு ஜாதி மத வித்தியாசம் எந்த பாகுபாடும் கிடையாது. யார் வேதனையோடு இயேசுவே என்றவரை தேடி வந்தாலும் அவர்களுக்கு அவர் அர்ப்பணம் செய்கிறவர். யாரையும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. யோவான் 6:37 சொல்லுகிறது, என்னிடத்திலே வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயோ, நீ கிறிஸ்தவன் அல்ல என்று தள்ள மாட்டார். நீ இந்த ஜாதி அல்ல என்றவர் தள்ள மாட்டார். நீ இந்த குடும்பத்தான் அல்ல என்று தள்ள மாட்டார். ஒருவரையும் அற்பமாக எண்ணுகிறவர் அல்ல. யார் அவரை நோக்கி கூப்பிட்டு அவரை நெருங்கி வந்தாலும் அவளுக்கு அர்ப்பணம் செய்கிற தேவன் அவர். தெருவிலை பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதன் இயேசுவே என்று கூப்பிட்ட உடனே அவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனை ஆண்டவர் தொட்டு அற்புதமான சுகம் கொடுத்தவர். யாரையும் அற்பமாக எண்ண மாட்டார். உங்களை அவர் நேசிக்கிறார். உங்கள் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் மீது அவர் பாசம் வைத்திருக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள். எவ்வளவு நாள் நீ வேதனை சுமந்து கொண்டிருக்க போகிறாய்? எவ்வளவு நாள் உன் துக்கத்தை நீயே சுமந்து கொண்டிருக்க போகிறாய்? எவ்வளவு நாள் நிம்மதி இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்க போகிறாய்? எவ்வளவு நாள் உன் பாவத்தின் பாரத்தை நீயே சுமந்து கொண்டிருக்க போகிறாய்? எவ்வளவு நாள் இந்த வியாதி வேதனை கஷ்டம் என்று நீயே துக்கத்திலும் வேதனையிலும் பாரத்தை சுமந்து தவிக்க போகிறாய்? என்னிடத்தில் வாருங்கள். என் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் நம்பி விசுவாசத்தோடு இயேசுவண்டை வந்தால் அவர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, ஒரு சமயம் ஒரு கிராமத்துக்கு நான் ஊழியத்திற்கு போயிருந்தேன். அப்பொழுது ஒரு வீட்டிற்கு ஜெபிக்க அழைத்து கொண்டு போனார்கள். அந்த வீட்டிலே ஒரு சகோதரி இருந்தார்கள். நான் ஜெபித்து முடித்து புறப்படும் போது அந்த சகோதரி, ஐயா கொஞ்சம் இருங்கள் என்று சொல்லி தன்னுடைய சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தையை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தி, என் பிள்ளை பாருங்கய்யான்னு சொன்னார்கள். நான் பார்த்தேன், அழகான ஒரு பெண் குழந்தை. அவங்க சொன்னாங்க, ஐயா நான் கிறிஸ்தவள் அல்ல, பிறப்பில் நான் கிறிஸ்தவள் அல்ல, இயேசுக்கு எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த குழந்தை பிறந்தபோது ஒரு காரியம் நடந்தது என்று சொன்னார்கள். அந்த குழந்தை பிறந்து சில மாதங்கள் ஆயிற்று. திடீரென்று ஒரு கொடிய வியாதி அந்த குழந்தையை தாக்கினதான். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். பல நாட்கள் வைத்து கவனித்தார்கள். வியாதி சுகமாகவில்லை. அதிகமாகி குழந்தை மரித்து போகிற அந்த சூழ்நிலை வந்தது. அதாவது அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. உடனே டாக்டர்கள் சொன்னார்கள், இனிமேல் உங்களுடைய குழந்தை காப்பாற்ற முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க, ஏதோ சில மருந்து தர அதை கொடுத்து பாருங்க, அவ்வளோதான், எதுக்காக வீணாக நீங்கள் பணம் செலவு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று மருத்துவர்கள் கைவிட்ட நிலைமையில் வீட்டுக்கு அனுப்பினார்கள். இந்த தாயார் அந்த குழந்தை மடியில் வைத்து கொண்டு அழுது கொண்டே இருந்தார்களாம். ஏற்கனவே மரித்து போனதை போல அந்த குழந்தை இருந்தது. அந்த தொண்டையில் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த நிலைமை. என் குழந்தை காப்பாற்ற ஒருவரும் இல்லையா என்று அவர்கள் மடியில் அந்த குழந்தை வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்த போது திடீரென அந்த கண்ணீருக்கு நடுவில் ஒரு காட்சியை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு சிலுவை காட்சி ஆண்டவர் காண்பித்தார். அந்த சிலுவை காட்சியை கண்டார்கள். அதிலிருந்து ஒரு சத்தம் வந்தது, என்னிடத்தில் வா, உன் குழந்தையை நான் சுகமாக்குவேன். என்னிடத்தில் வா, உன் குழந்தையை நான் சுகமாக்குவேன். ஒரு அழைப்பை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். உடனே இந்த சகோதரி எழுந்தார்கள். ஐயோ, யாரோ என் குழந்தையை சுகமாக்குவேன் என்று சொல்கிறார்கள். எழுந்து ஓடி பக்கத்து வீட்டில் போய் கேட்டார்கள். அவர்களும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். சிலுவை என்று சொன்னால் அது கிறிஸ்தவங்க தானே வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கிறிஸ்தவனுடைய கடவுள் இயேசு தான் உன்னை கூப்பிட்டு இருக்கணும். நீ உன் குழந்தையை கொண்டு போ, இயேசு உனக்கு அவன் குழந்தைக்கு சுகம் கொடுக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். பக்கத்து ஊர்ல தான் அந்த கிறிஸ்தவ கோயில் இருக்கிறார், அவங்க ஊர்ல இல்லை. ஆகவே இந்த குழந்தை தூக்கி கொண்டு ஓடினார்கள். என்னிடத்தில் வா, உன் குழந்தை சுகமாக்குவேன் என்று இயேசு சொன்னாரே, என் குழந்தையை சுகமாக்கிடுவான்னு சொல்லி சாக கிடக்கிற குழந்தை தூக்கி கொண்டு அந்த சகோதரி ஓட்டமாய் ஓடி அந்த கிராமத்திற்கு வந்தார்கள். அங்குதான் ஒரு அழகான ஆலயம்.
அந்த ஆலயத்தில் ஆராதனை முடிந்து ஜனங்கள் எல்லாம் போய் கொண்டிருந்தார்கள். அந்த மண்டபத்திலே அந்த சபை ஊழியக்காரர் நின்று கொண்டிருந்தார். அவர் போட்டிருந்த உடையை வைத்து அறிந்து கொண்டால் இவர்தான் அந்த ஊழியக்காரராக இருக்க முடியும் என்று. சகோதரி ஓடி, ஐயா என் குழந்தை காப்பாற்றுங்கள் என்று என்ன குழந்தையுடைய கரத்திலே கொடுத்து விட்டார்கள். அழுது கொண்டே கொடுத்து விட்டார்கள். அவரும் ஒரு சகோதரி கண்ணீரோடு வந்திருக்கிறாள். அந்த குழந்தையை அவர் கையிலே வாங்கி விட்டார். வாங்கிவிட்டு என்னென்று கேட்டார். என் குழந்தை சாக கிடக்குது ஐயா, என் குழந்தை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். அவர் கேட்டார், நான் எப்படி உன் குழந்தை காப்பாற்ற முடியும்? அவள் சொன்னார்கள், இல்லை, நான் ஒரு காட்சியை கண்டேன். அந்த சிலுவையிலிருந்து ஒரு சத்தம் வந்தது, என்னிடத்தில் வா, உன் குழந்தை சுகமாக்குவேன் என்று ஒரு சத்தம் கேட்டு, ஆகவே தான் நான் வந்திருக்கிறேன். உடனே அவர் விளங்கி கொண்டார், இயேசு இந்த மகளை அழைத்திருக்கிறார் என்று. சாக கிடக்கிற அந்த குழந்தையை அப்படியே கையில் ஏந்தி ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஜபம் செய்து அந்த தாயின் கரத்திலே திரும்ப கொடுத்தார். அந்த குழந்தைக்குள்ளே ஜீவன் திரும்ப வந்தது. அந்த குழந்தைக்குள்ளே உயிர் திரும்ப வந்தது. ஊசலாடி கொண்டு அந்த உயிர் திரும்ப வந்தது. அற்புதமான சுகம் உண்டாயிற்று. அந்த சகோதரி சொன்னாள், அதுதாயா இந்த குழந்தை, பாருங்க, சாக கிடந்த இந்த குழந்தைய நான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அற்புதமாய் சுகமாக்கினார். அதனால தான் இன்றைக்கு நான் அவரை விசுவாசித்து அவரே நான் ஆராதிக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். இக்கட்டில் இருக்கிறீர்களா? துக்கத்தில் இருக்கிறீர்களா? பாரத்தோடு இருக்கிறீர்களா? வேதனையில் இருக்கிறீர்களா? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் அழைக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இயேசுவண்டை வரலாம். ஒருவேளை இதுவரை நான் பாவத்தில் வாழ்ந்து விட்டேனே, குடிகாரனாய், துன்மார்க்கனாய், ஐயோ இந்த பாவத்தில் நான் வாழ்ந்த பெண்ணாக இருக்கிறேனே என்று எண்ணுகிறீர்களா? யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். அவர் பாவிகளை மன்னித்து அற்புதம் செய்கிறவர். பாவத்தை உணர்ந்து அவரிடத்தில் வரும் பொழுது அவர் மனது உருகி பாவத்தை மன்னித்து விடுதலை சுகம் தருகிறவர். நீங்கள் இயேசுவண்டை வரலாம், என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். இயேசு உங்க மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். மகனே, மகளே, எனக்கு யார் இருக்கிறாங்கன்னு அழுகிறியா? நான் இருக்கிறேன், என்கிட்ட வா என்று ஆண்டவர் அன்பாய் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அன்பாக உங்களை அழைக்கிறார் அல்லவா? அவர்கிட்ட வாங்க. அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனை கொடுத்த எதுக்கு வரணும்? உங்கள் பாரத்தை அவர் மேலே வச்சிருங்க. அதுக்கு தான் கூப்பிடுகிறார். உன் பாரத்தை மகளே எதுக்கு நீ சுமக்கிற? மகனை நீ ஏன் சுமக்கிற? நீ கொண்டு வந்து என் பாதத்தில் வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க, ஆறுதலை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். வியாதின்ற பாரம், கடன் பிரச்சனைன்ற பாரம், அல்லது ஏதோ ஒரு கவலை, கண்ணீர், என்ன பாரமாக இருக்கட்டும், ஆண்டோடைய பாதத்தில் எனக்கு இறக்கி வச்சிடணும். இறக்கி வைக்க ரெடியாக இருக்கிறீங்களா? அப்போ என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய உள்ளத்தில் என்னென்ன பாரம் இருக்கிறத எல்லாத்தையும் ஆண்டோட இறக்கி வச்சிடணும். சரியா? ஆண்டோட்டு வாங்க, இயேசுவே உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் உங்கள் மேலே வச்சிடுறேன், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் என்னென்ன காரியத்தை சொல்லி அவர் பாதத்தில் வைப்பீங்களோ அதிலெல்லாம் அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறவங்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறேன். நாம் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடுங்க. ஒரு நிமிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பாரம் இருக்குது, இந்த பாரத்தை எல்லாம் உண்மையில் நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தகப்பனே, இந்த மகளை பாருங்கப்பா, இந்த தம்பியை பாருங்க, இந்த மகனை பாருங்க, தங்கள் பாரத்தை எல்லாம் அவங்க மேலே இறக்கி வைக்கிறாங்க. என்னால் அதை சுமக்க முடியல, தாங்க முடியல. இந்த பாவத்தின் பாரம், வியாதியின் பாரம், நிந்தை அவமானத்தின் பாரம், ஆண்டவரே பண பிரச்சனை, கடன் பிரச்சனையின் பாரம், எல்லா பாரத்தை உங்க மேல நான் வச்சிடுறேன் ஆண்டவரே. உங்க பாதபடியில நான் வர்றேன் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல நான் வர்றேன், உங்களுடைய பாதத்துல இறக்கி வைக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா. உங்க பாதத்துல இறக்கி வச்சுட்டாங்களே, நீங்க இப்ப அற்புதம் செய்யுங்க. நீங்க இப்ப விடுதலை கொடுங்க. அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அந்த பாவ சாபத்துல இந்த விடுதலை கொடுத்து இன்று முதல் ஆசீர்வதிங்க. அந்த பொல்லாத நோய்கள் மறையணும். உங்க தழும்புள்ள கரத்தினால தொடுங்கப்பா. அப்பா, உங்களுடைய மனதுருகை வியாதியஸ்தரை தொட்டு குணமாக்கினீங்களே, உங்க தழும்புள்ள கரத்தினால தொடுங்க. அந்த வியாதி மறையட்டும். கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். ஆஸ்துமா வியாதி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். ஆர்த்தரைட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும்.
ஒரு புது பலன் வரட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கங்கள் விலகட்டும். பணத்தின் நிமித்தமாய், தடைகள் நிமித்தமாய், நிந்தைகள் நிமித்தமாய் வருகிற எல்லா துக்கங்களும் மாறட்டும். ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இன்றைக்கு ஒரு மாற்றம் வரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க வேண்டாம்ப்பா. எல்லா சத்தனுடைய கிரியைகள் அழியணும். பொல்லாத ஆவியனுடைய வல்லமைகள் எரியணும். மந்திர பில்லிசோனிய தகடுகள் எல்லாம் எரியணும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த முதல் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க மகிழ்ந்துமை துதிக்கும்படிக்கு செய்யுங்கப்பா. உங்கள் கரம் தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலிருந்தே நல்ல மாற்றங்களை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.